காளையர் கோவிலையும் வேலுநாச்சியார் கைப்பற்றி விட்டார் என்ற செய்தி சிவகங்கைக்கு வந்து சேர்ந்ததும் ஆங்கில அதிகாரிகளும் நவாபின் மகனும் அதிர்ச்சியில் மூழ்கினர். வேலுநாச்சியாரின் அடுத்த தாக்குதல் சிவகங்கை மீதுதான் என்பதை அறிந்து அச்சம் கொண்டனர். இனி வேலுநாச்சியாரை எப்படி எதிர்கொள்வது என்று விடிய விடிய விவாதம் செய்தனர். முடிவில் சிவகங்கை நகரம் முழுவதும் பாதுகாப்பை வலுப்படுத்துவது என முடிவு செய்தனர். சிவகங்கை நகரத்தின் ஒவ்வொரு வீதியிலும் பீரங்கியை நிறுத்தினர். காளையர் கோவிலில் இருந்து சிவகங்கைக்கு வரும் வழியில் துப்பாக்கி படையை நிறுத்தி வைத்தனர். சிவகங்கை அரண்மனையை சுற்றிலும் அடிக்கொரு போர் வீரனை காவல் நிற்க பணித்தனர். சிவகங்கை அரண்மனை மாடத்தின் உச்சியிலும் துப்பாக்கி ஏந்தியபடி வேலுநாச்சியார் படையை எதிர்பார்த்து சில வீரர்களை நிறுத்தி வைத்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் இத்துணை செய்தும் வேலுநாச்சியார் என்ற சொல்லே சில வெள்ளை அதிகாரிகளை வெறிக்கொள்ள செய்தது. இன்னும் சிலரை அதே சொல் அவர்கள் அடி வயிற்றிலும் பீதியை கிளப்பியது. கும்பலாக இருக்கும்போது வேலுநாச்சியாரை ஒழித்து கட்டுவோம் என்று வீர முழக்கமிடுவதும், தனியாக இருக்கும்போது வேலுநாச்சியாரை நினைத்து நினைத்து அச்சம் கொள்வதும் வெள்ளையர்களின் வாடிக்கை ஆயிற்று. சந்தேகப்பட்டு எவர் தெரிந்தாலும் விசாரணையின்றி சுட்டுத்தள்ள வெள்ளை அதிகாரி ஆணை பிறப்பித்தான். இதையெல்லாம் கண்ட சிவகங்கை மக்கள் மனதிற்குள் சிரித்து கொண்டனர். வெள்ளையரின் கடைசி தோல்வியை கண்டு மகிழ அவர்கள் காத்திருந்தனர். தங்கள் நாட்டு மகாராணி வேலுநாச்சியார் சிவகங்கை நகருக்குள் எப்போது வருவார், அவரது புனித போரில் நாமும் எப்போது இணைவோம் என்று அடித்தட்டு மக்களும் விழிப்பூத்திருந்தனர். வேலுநாச்சியாரின் வெற்றி படையின் வீரநடை தொடர்ந்தது. கவிஞன் வைரவனின் புது புது முழக்கங்கள் போர் வீரர்களை போர் பரணி பாட செய்தது. கவிஞன் வைரவனின் ஒவ்வொரு முழக்கம் முடிந்த பின் அவனை சின்னமருது வணங்கி மகிழ்வதும், ஒவ்வொரு களத்திலும் சின்னமருதுவின் வளரி சீறி பாய்ந்து வெற்றி கிட்டியதும் அவனை கவிஞன் வாழ்த்தி மகிழ்வதும் வழக்கமாயின. இதோ கவிஞன் வைரவனின் புது முழக்கம். அண்டி பிழைக்க வந்த நரிகள் ஆள நினைப்பது நியாயமா? ஆயுத பலத்தால் எங்கள் குரலை அடக்கி ஆள முடியுமா என்ற முழக்கத்தை ஒலித்துவிட்டு போர் வீரர்கள் பக்கம் திரும்பினான் கவிஞன் வைரவன். அனைவரும் எழுச்சியோடு திருப்பி முழங்கினர். வேலுநாச்சியார் பக்கம் கவிஞனின் பார்வை திரும்பியது. அப்போது வேலுநாச்சியாரின் வைரத்தாலியில் பட்ட சூரிய ஒளியின் பிரகாசம் கவிஞனின் கண்களை கூச செய்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலேயே அந்த வைரத்தாலி பற்றிய விபரத்தை கேட்டறிய விரும்பினான் கவிஞன். சூழ்நிலை வாய்க்கவில்லை. அடுத்தடுத்து வந்த கள போர்களினால் வேலுநாச்சியாரின் வைரத்தாலி பற்றிய எண்ணமே கவிஞனுக்கு மறந்து போனது. கணவர் இறந்த பின்பும் வேலுநாச்சியார் கழுத்தில் தாலி எதற்கு என்ற வினா கவிஞனின் உள்ளத்தில் இப்போது மீண்டும் உட்கார்ந்து கொண்டது. அந்த சிந்தனையில் இருந்ததால் கவிஞனிடம் இருந்து புது முழக்கம் வரவில்லை. அதனால் மீண்டும் மீண்டும் போர் வீரர்கள் கவிஞன் சொன்ன முதல் முழக்கத்தையே முழங்கிக் கொண்டு நடந்தனர். அதை புரிந்து கொண்ட சின்னமருது கவிஞன் பக்கம் திரும்ப சுய நினைவுக்கு வந்த கவிஞன் அடுத்து தங்குமிடத்தில் கேட்டாக வேண்டும் என்று உள்ளத்தில் பதிவு செய்து கொண்டு மீண்டும் முழங்கத் தொடங்கினான். தமிழன் எழுந்தால் தரணி நடுங்கும், சரித்திரம் வரைய போகிறோம், தர்ம தாயாம் வேலுநாச்சியார் தலைமையில் வெற்றி காணுவோம் என்ற கவிஞன் வைரவன் முழக்கம் கரையொலியாலும் உடன் முழக்கத்தாலும் அந்த காட்டு பகுதியே ஆட்டம் கண்டது. புத்தம்புது முழக்கங்களை கேட்டு மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் சிறகசைத்து பறந்து சென்றன. இன்னும் சில பறவைகள் வேலுநாச்சியாரின் வீரப்படையை சுற்றி சுற்றி வட்டமிட்டன. காட்டு விலங்கினங்கள் மரங்களுக்கிடையே ஓடி மறைந்தன. ஒரு மரத்தின் மறைவில் இருந்தபடியே நரி ஒன்று எட்டி எட்டி பார்த்துவிட்டு வாளை சுருட்டி கொண்டு மீண்டும் வந்த திசையிலேயே ஓடியது. படை வீரர்கள் மீண்டும் மீண்டும் கவிஞனின் முழக்கத்தை வழிநெடுக முழங்கியபடியே கம்பீரமாக நடந்து சென்றனர். ஓரிடம் வந்ததும் அனைவரையும் நிற்கும்படி வேலுநாச்சியாரிடமிருந்து ஆணை வந்தது. ஆணைக்கு கட்டுப்பட்டு அனைவரும் நின்றனர். போர் தேரியிலிருந்து வேலுநாச்சியார் கீழே இறங்கினார். மெதுவாக நடந்தார். அனைவரும் வேலுநாச்சியாரை பின்தொடர்ந்தனர். அப்போது அவர் கண்களிலிருந்து கண்ணீர் அருவி.
மருது சகோதரர்கள் போன்ற வெகு சிலர் மட்டும் வேலுநாச்சியார் கண்ணீருக்கு காரணம் புரிந்து கண் கலங்கினர். புதிதாக சேர்ந்தவர்களுக்கு வேலுநாச்சியாரின் விழிநீருக்கு விடை தெரியவில்லை. கவிஞன் வைரவன் திகைப்போடு வேலுநாச்சியாரையே பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் அங்கே சோகம் மட்டுமே சொந்தம் கொண்டாடியது. வேலுநாச்சியாரின் அழுகையை நிறுத்த எவரும் துணியவில்லை. புடவையால் முகத்தை அழுத்த துடைத்து கொண்ட வேலுநாச்சியார், வீரர்களே, இதுவரை உங்கள் முன் கண்ணீர் விடக்கூடாது என்ற திடமனத்தோடு பவனி வந்தேன். ஆனால் இந்த இடத்திற்கு வந்ததும் என்னால் என் உணர்ச்சியை அடக்கியாள முடியவில்லை. என் பின்னால் அணிவகுத்து வந்திருக்கும் உங்களில் பலருக்கு என் கண்ணீருக்குரிய காரணம் புரியாது. இந்த பகுதி அரியாக்குறிச்சி என அழைக்கப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். இதோ இந்த ஐயனார் கோவிலுக்கு அருகில்தான் என்று சொல்லும் போதே அடங்க மறுத்து அருவியென வழிந்தது கண்ணீர். அனைவரும் தலைகுனிந்தபடி நின்றனர். கவிஞர் வைரவன் வேலுநாச்சியாரிடமிருந்து வெளிவரும் அடுத்த செய்திக்காக காத்திருந்தான். அவன் கண்களும் கலங்க தவறவில்லை. மீண்டும் வேலுநாச்சியார், வீரர்களே, காளையர் கோவிலில் என் கணவரை பலி கொடுத்தேன். வெள்ளையர் என்னையும் தீர்த்து கட்ட நினைத்தனர். மறைந்த நம் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையின் அறிவுரையின்படி ஆளுக்கொரு திசைக்கு தப்பி சென்றோம். அப்போது நான் குதிரையில் தனியாக இந்த வழியாக வந்தேன். எதிரிகள் என்னை பின்தொடர்ந்து வந்தனர். இந்த ஐயனார் கோவில் அருகில் நான் வரும்போது மாடு மேய்த்து கொண்டிருந்த இளம்பெண் உடையாள் என்பவள் எதிர்பட்டாள். அவளுக்கு விடை கொடுத்து விட்டு காட்டிற்குள் நான் மறைந்தேன். என்னை பின்தொடர்ந்து வந்த எதிரிகளுக்கு இந்த இடத்திற்கு வந்த பின் நான் தப்பி சென்ற வழி தெரியவில்லை. அப்போது இங்கிருந்த உடையாளிடம் வழி கேட்டிருக்கிறார்கள். என்னை அவள் காட்டி கொடுக்க மறுத்து இருக்கிறாள். அதனால் அந்த கொடியவர்கள் அந்த இளம்பெண்ணை தலைவேறு முண்டம் வேறாக வெட்டி வீழ்த்தி இருக்கிறார்கள். அந்த கொடிய சம்பவம் இந்த இடத்தில்தான் நடந்திருக்கிறது என்றார் வேலுநாச்சியார். கவிஞன் வைரவன் திகைப்போடு வேலுநாச்சியாரையே பார்த்து கொண்டிருந்தான். வீரர்களே, வெள்ளையர் எதிர்ப்பில் களப்பலியான முதல் மன்னர் என் கணவர் என்றால் தேசபக்த எழுச்சியோடு என்னை காட்டி கொடுக்க மறுத்து களப்பலியான முதல் பெண்மணி உடையாள்தான். என் கணவரின் இழப்பை விட உடையாள் இழப்பு என் ஆவேசத்தை அதிகமாக்கியது. அதனால்தான் நம் பெண்கள் படைக்கு உடையாள் என்று பெயரிட்டேன். இந்த வீரமங்கையை நினைக்கின்ற போதெல்லாம் என்னை விழிநீர் சூழ்ந்து கொள்கிறது. வீரத்தை போற்றாத தேசம் வெற்றி பெற்றதாக சான்றுகள் இல்லை. அதனால் வீரமங்கை உடையாளின் வீரத்தை நினைவு கூறும் வகையில் நாள்தோறும் பூசை நடத்த வேண்டும். அதற்கு அருகாமையில் உள்ள உடையவயல், கொல்லங்குடி, அரியாக்குறிச்சி ஆகிய கிராமங்களை தானமாக வழங்குகிறேன். காரைக்குடியில் இருக்கும் கருப்ப வேளாளரையும் காரி வேளாளரையும் பூசாரிகளாக நியமிக்கிறேன். நாடு முழுவதையும் நாம் கைப்பற்றி முடித்ததும் இங்கே உடையாளுக்கு நினைவு சின்னம் எழுப்ப திட்டமிட்டிருக்கிறேன் என்று கூறி சிறிது நேரம் மௌனமான வேலுநாச்சியார் அதன் பின், வீரர்களே, என் கணவர் மறைந்த பின்பும் அவர் என் கழுத்தில் கட்டிய வைரத்தாலியை நான் இதுவரை கழற்றவில்லை. இதற்கு காரணம் பலருக்கு புரியாமல் இருக்கலாம். ஆம், உடையாள் வெட்டுண்ட செய்தி எனக்கு கிடைத்த அன்றே இழந்த நாட்டை மீட்டு இந்த அரியாக்குறிச்சியில் என் கால் படுகின்ற போதுதான் என் கழுத்து தாலியை கழற்றுவேன் என்று அன்று நான் சபதம் ஏற்றேன். இன்று அது நடந்து விட்டதால் எனது கழுத்தில் கிடக்கும் வைரத்தாலியை வீரமங்கை உடையாளுக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று கூறிவிட்டு கழுத்தில் கிடந்த வைரத்தாலியை கழற்றி காணிக்கையாக்கினார் வேலுநாச்சியார். அனைவரும் உணர்ச்சி மிகுதியால் ஒன்றும் சொல்ல இயலாமல் தவித்தனர். கவிஞன் வைரவன் வேலுநாச்சியாரின் வீரத்தையும் தியாகத்திற்கு செய்யும் மரியாதையையும் கண்டு வியந்து நின்றான். வேலுநாச்சியாரை பார்த்து கொண்டிருந்த கவிஞன் வைரவனின் அடிவயிற்றிலிருந்து ஆவேசம் பீரிட்டு எழுந்தது. வீரமங்கை உடையாள் புகழ் என்று கவிஞன் குரல் கொடுக்க வீரர்கள் வாழ்க என்று குரல் கொடுத்தனர். வீரத்தாய் வேலுநாச்சியார் என்று கவிஞன் மீண்டும் குரல் கொடுக்க வாழ்க என்று முழக்கம் அந்த காடு முழுவதும் எதிரொலித்தது. சிவகங்கைக்கு அருகில் உள்ள அடர்ந்த காடு. வேலுநாச்சியார் தலைமையில் விடுதலை படை முகாமிட்டிருந்தது. அடுத்து மேற்கொள்ள வேண்டிய போர்த்தந்திரம் பற்றி அங்கே நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது. முடிவில் வேலுநாச்சியார், வீரர்களே,
சிவகங்கை நகரமும் திருப்பத்தூர் கோட்டையும் எதிரிகள் வசம் உள்ளன. அதை நாம் கைப்பற்ற நாம் 3 பிரிவாக பிரிய வேண்டும். சின்னமருது தலைமையில் சேதுபதியம்பலம், நன்னியம்பலம், வேல்முருகு ஆகியோருடன் 3000 படை வீரர்கள் 8 பீரங்கிகளுடன் திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்ற செல்லட்டும். பெரிய மருது தலைமையில் வேங்கை பெரிய உடைய தேவர், சீமை சாமி தேவர் ஆகியோருடன் மீதியுள்ள வீரர்கள் சிவகங்கை தெப்பக்குளத்தின் தென்கரை மாளிகையில் தங்கியிருக்கும் நவாபின் படையை எதிர்கொள்ளட்டும். எனது தலைமையில் உடையாள் பெண்கள் படை சிவகங்கை அரண்மனையில் இருக்கும் ஆங்கில தளபதி பாஞ்சோர் படையை நேர்கொள்கிறோம். எங்களுடன் கவிஞர் வைரவனும் அணிவகுப்பார் என்று வேலுநாச்சியார் சொல்லி முடித்ததும் அனைவரும் கரவொலி எழுப்பினர். அந்த கரவொலி முடிவதற்குள் தாயே என்ற குரல் கேட்டு அனைவரும் குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தனர். தலை வணங்கியபடி வந்த ஒற்றன், தாயே, சிவகங்கை நகருக்குள் சென்று வந்தேன். மானாமதுரை காளையர் கோவிலை நாம் கைப்பற்றியது போன்று சிவகங்கையை நாம் கைப்பற்றுவது எளிதல்ல. எங்கு பார்த்தாலும் எதிரிகள் பீரங்கியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அடிக்கு ஓர் ஆள் வீதம் ஆயுதத்தோடு காவல் புரிகின்றனர். இதுதான் சிவகங்கை நிலைமை தாயே என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் எங்கிருந்தோ ஒரு சிரிப்போசை கேட்டது. சிரிப்பு வந்த திசையில் அனைவர் பார்வையும். சிரிப்போசை மெல்ல மெல்ல அவர்கள் அருகில் வந்தது. கையில் தடி ஊன்றி தலையெல்லாம் வெள்ளி முடிகள் தவழ முகமெல்லாம் சுருக்கங்கள் திகழ சிரித்தபடியே ஒரு மூதாட்டி விடுதலை படையின் அருகில் வந்து கொண்டிருந்தாள். யார் இவள்?